3வது முறை மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 16 ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டி. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சீட்டு வாங்கியிருக்கு, வருத்தமா இல்லையா? ஒருத்தர் ரொம்ப பலமாக வரேன்னு உள்ளே வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பல பேரை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகும்போது பிரிந்து போனவர்கள். அண்ணாமலை அவர் காலத்தில் கட்சி வழக்கம் அவரை வளர்த்துக்கிட்டாரா? எனக்குன்னு தோணுனா கூட என்னால் சொல்ல முடியாததற்கு சில நேரங்களில் காரணம், எனக்கு 2 விதமான தாக்குதல்கள். ஒன்று எதிர்கட்சியிலேருந்து தாக்குதல், இன்னொன்று நான் சொல்ல வருத்தப்பட்டேன். தாவேக அரசு பதவியேற்று 100 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்க ஊழலை முற்றிலுமா ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் உங்களோட அலுவலக கட்டத்திலே ஊழல் ஒழிக்க முடியாம போகும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை வருது இல்லையா? ஜெயலலிதா டெண்டர் L1ல அவங்க இருக்காங்க. பலன் எதிர்பார்க்காம அவங்க எப்படி செய்வாங்க. செய்ய முடியும்? அவங்க அவ்வளவு தியாகிகளா? ஏன் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் பிரதமரா வரக்கூடாதா? முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, இந்த வேலையை கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. ஸ்டாலினா அண்ணன் சொல்றீங்களா? உங்க அண்ணன் வந்தா ஏத்துவீங்களா மாட்டீங்களா? இதான் கேள்வி. தமிழ்நாட்டில் பாஜக வீக்கா இருக்கா, பாஜக தலைமை வீக்கா இருக்கா? வணக்கம் நண்பர்களே, ஓஜி வித் எம்ஜி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பிரமாதமா இருக்கோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷமா. முதல் கேள்வியாக என்னுடைய துறை சார்ந்த கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை தாண்டி இருக்கட்டும், அரசியல் தலைவர்கள் சில பேர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தவிர்க்கிறாங்க, தயங்குறாங்க, ஏன் அச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பாண்டையும் வச்சுருக்காங்க. இது எப்படி உங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அரசியலுக்காக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமா? ரெண்டும். முதல்ல உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியல் தலைவராக ஆகும்போதே நான் நினைப்பது பத்திரிகை ஒரு தூண், 4வது தூண். அந்த 4வது தூண், அதாவது ஒரு நல்ல வாசகம் ஒன்று இருக்கிறது. நல்ல அரசியல்வாதிகளும் நல்ல பத்திரிகையாளர்களும் சேர்ந்தால் நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். அதில் நான் ஒரு அழுத்தமான நம்பிக்கை உள்ளவள். அதனால் நம்மளோட கருத்துக்களை நாம் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது அந்த பத்திரிகை சகோதரர்கள் தான். அது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி. ஆனால் இதை சில பேர் போர்க்களமாக மாற்றிடுறாங்க. நான் அதை அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். நான் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு புனிதம், ஒரு சான்டிட்டியோட நான் அணுகிறேன். சில பேர் அது ஒரு போர்க்களமாக ஆக்கிடுவாங்கன்னு. நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்கள் அப்பாட்டேருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஒரு 8வது 9வது படித்து கொண்டு இருப்போம். அப்போ எங்கள் அப்பா மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் திருநெல்வேலி, ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தோட தலைவர். குற்றாலம் அப்போ அதோடு சேர்ந்தது தான். நாங்கள் அப்பா விடுமுறை காலனால அப்பா கூட நாங்கள் போயிருக்கோம். அப்போ அண்ணன் ஒரு பெரிய கூட நிறையா சப்போட்டாவை கொண்டு கொடுக்குறாரு. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு ஆரம்பமாகிறது. நான் அப்பா கூட அப்படி ஓரமாக அப்படி உட்காந்துருக்கேன். உடனே எங்கள் அப்பா எல்லாரும் தம்பிகிட்டையும் ஒரு சப்போட்டா கொடு மகளே அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரு சப்போட்டா கொடுக்குறேன். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாங்க, தம்பிங்களா, நான் அப்போ தங்கைகள் கிடையாது, ஏன்னா இப்போ விமன் ரிப்போர்ட்டர்ஸ் நான் பார்த்ததில்ல, அதனால தான் தம்பிகளான்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த வேறுபாடு பார்க்குறதுல இப்போ நிறைய விமன் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க. தம்பிங்களா, நான் ஏன் சப்போட்டா கொடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னால் சப்போட்டா கொடுத்தா நீங்களாம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு அதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புனா அது எப்படி ஒரு நேர்மையோட, ஒரு நாணயத்தோட, அது அரசியல்வாதிகளும் அதை கடைப்பிடிக்கணும், பத்திரிகை சகோதரர்களும் அதை கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த ஃப்ரேசஸை மாற்றாதுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். நாம் சொல்கிறதுல தலையை வெட்டி வாழையை வெட்டி இடையில ஒன்று போடும்பொழுது நம்ம சொன்ன அர்த்தமே மாறிடும். அதனால் அந்த அந்த வார்த்தைகளை நான் என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் நான் சொல்கிற கருத்துக்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அழுத்தமான அவங்களும் பத்திரிகை சகோதரர்கள் தான், அவங்களும் ஒரு தொழிலை தான் செய்கிறாங்க. நான் என்னை கேட்பாங்க, நீங்கள் சென்னை விமான நிலையத்தில் ஒரு வாட்டி பேட்டி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் மதுரைக்கு போனப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், சென்னையில் ஒரு பகுதியான நிருபர்கள் நிற்பாங்க, மதுரையிலையும் அதே மாதிரி நிருபர்கள், அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே அதுக்கேற்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்லிப்போம். அவங்களும் தொழில் செய்கிறார்கள், அவர்களும் வெயிலுக்கு மழையில காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. பிரச்சனைகளும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அப்புறம் உடனே நீ இந்த டிவியா அந்த டிவியா அப்படின்னு கேட்கறத என்ன ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இந்த டிவினா இந்த கேள்வி கேட்குவாங்கன்னு தானே தெரியும், அதுக்கு தானே அவங்க வராங்க. அப்போ அதை அப்படி சமாளிக்கணும் இல்லையா? நான் இந்த டிவி தானே, இந்த டிவி இல்லைன்னா இப்படி தானே கேட்பேன் அப்படின்னா
ஆமாம் கேட்பாங்க. அரசியல் தலைவர்கள் அதையும் சமாளிக்க தானே செய்யணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பயங்கரமாக எதிர்வினை ஆமா. ஆட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய அரசியல் வாழ்க்கையில் பார்க்கும்போது சந்திக்காத கேலி கிண்டல்களே இல்லை. ஆமா, நிச்சயமா. இதெல்லாம் எப்படி எதிர்கொண்டீங்க? இதெல்லாம் எப்படி உங்களால் ஃபேஸ் பண்ணி ஒரு நார்மலான ஒரு பொலிட்டிஷியனாக உங்களால் எப்படி இருக்க முடிஞ்சது? இல்ல, இது ரொம்ப நல்ல கேள்வி. நான் மற்றவர்களுக்கும் இது வந்து சொல்லக்கூடிய ஒரு கேள்வி, பதில் சொல்லக்கூடிய கேள்வி. நான் பெண் தலைவர் ஆகும்போது நிறைய பெண் தலைவர்கள் சமுதாயத்துல இல்ல, அரசியல் இதுல. மரியாதைக்குரிய ஜெயலலிதா மேடம் அவங்கெல்லாம் தவிர்த்து. ஒரு பெண் தலைவர் வேகமாக இப்ப எப்படி மேடம் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க தலையெல்லாம் பிடிச்சி இழுத்து, சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து, அவங்க ஒரு சபதமே ஏற்று வருவேன், அடுத்தது முதலமைச்சராக தான் நான் வருவேன் அப்படின்னு சபதம் ஏற்கிற அளவுக்கு ஒரு பெண் தலைவருக்கு ஒரு அநாகரிகமான நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது. எங்களை மாதிரி தலைவர்கள்லாம் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு ஆண் தலைவரை நீங்க இப்படி இருக்கீங்க, குள்ளமா இருக்கீங்க, உயரமா இருக்கீங்க, நீங்க அப்படி ட்ரெஸ் பண்றீங்க, நீங்க இப்படி மேக்கப் போடுறீங்கன்னு யாராவது சொல்றாங்களா? அதனால தான் நான் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு அந்த கேள்வியை உங்ககிட்ட முன் வச்சேன். நீங்களே சில பத்திரிகையாளர் சந்திப்புல உருவ கேள்வின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பாம அந்த கேள்வியை கேட்டேன். அதனால அப்போ வந்து நம்மனா ஒரு பெண் வேகமா வராங்க, நடை போடுறாங்க. என்ன பொறுத்த மட்டும் என்ன வேற எந்த குறையும் அவங்க சொல்ல முடியாது. நான் ஒரு பலம் பொருந்திய ஒரு பெண் தலைவர் தான். அதில் எந்த விதத்தில் எனது தலை குனியவே குனியாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச்செருக்கு. பாரதியார் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நடைபெற வேண்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இவங்களை எப்படி தன்னம்பிக்கை குலைக்கணும். அப்போ இவங்களை வேற எதுவும் சொல்ல முடியாது. இவங்களை உருவகேலி பண்ணுவோம், இவங்க குள்ளம்போம், கருப்பும்போம், சுருட்டம்போ, பரட்டமோ என்ன வேணாலும் சொல்லுவோம். இல்லை, உரிமை இல்லை. அது மட்டும் இல்லை, என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன, நான் வந்து ஒரு மருத்துவர். டாக்டர். ஆனால் உனக்கு என்ன தெரியும், உனக்கு பைத்தியமா, உனக்கு அறிவு இல்லையா, இப்படியெல்லாம் எழுதுறது. அப்படி அறிவில்லையான்னு எழுதுறவர் யாருன்னா, எழுதுறவேன்னு நான் சொல்லலை, எழுதுறவர் யாருன்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் படித்து டிஜிஓ படித்து வெளிநாட்டில் படித்தெல்லாம் படித்தோம். ஆனால் என்ன அப்படி எழுதுறவர் யாருன்னா 4ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டார். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ நீட்டு பாஸ் பண்ணுறியா இல்லையா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு அறிவு இருக்கா, மண்டையில் மசாலா இருக்கா, இப்படியெல்லாம் எழுதுறாங்க. இது எழுதுறது யாரு? அப்போ உங்களோட தன்னம்பிக்கை. இன்னும் நான் தூங்காத இரவுகள் இருந்திருக்குப்பா தம்பி. எனக்கு 2 விதமான தாக்குதல்கள். ஒன்று வந்து எதிர்க்கட்சியிலேருந்து தாக்குதல்கள், இன்னொன்று நான் சொல்ல வருத்தப்படுறேன், இங்கே கட்சிக்குள்ளே ஒரு தாக்குதல், ஒரு அது என்ன சொல்றது, ஒரு நடைபெற்றது. ஒரு நிகழ்வு சொல்ல முடியுமா? ஒரு மனதை பாதிச்ச நிகழ்வு? இல்லை, இப்போ சமீபத்தில் நான் ஒரு கருத்து சொன்னேன்றதுக்காக இன்னும் ஒரு எருமத்தலை போட்டு ஒரு அது உங்க கட்சிக்குள்ளே, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே, அதாவது கட்சியிலேருந்து பிரிந்து போனவர்கள்னு வைத்துக் கொள்ளுங்களேன். பிரிந்து போனவர்கள் சொல்றீங்களா? நான் பேரை சொல்லலை. பிரிந்து போனவர்கள்ல ஒருத்தர் எருமை தலை போட்டு, நான் அது எப்படி என்னோடதுன்னு இவங்கன்னு தெரியுமா, நான் என்ன சாரி கட்டியிருக்கணும் அது இணையதளத்துலேருந்து எடுத்து அந்த தலையை மாத்திரம் கட் பண்ணி அது எருமை தலையோட போட்டு ஒரு, அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே வாசகங்கள் அப்படி மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் போட்டு, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன தலைவியா, உனக்கு அறிவு இல்லை, உன் கட்சி நீ தலைவியாக இருக்கும்போது எத்தனை % இருந்தது, நீ தலைவியாக இருக்கும்போது நீ தோக்கலையா, நீங்கள்லாம் என்ன தோக்கலி, அப்படியெல்லாம் எழுதும்போது வெற்றி தோல்வி என்பது அந்த ஒரு தலைவர் கையில் மட்டுமே இல்லை. என்ன மாதிரி உள்ளவங்களாம் ஏன் நான் இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறேன்னா, நான் மிகப்பெரிய பதவியிலிருந்து நான் வந்து எனக்கு, என் கட்சிக்காக, என் மக்களுக்காக நான் திரும்பி வந்த நபர். ஆக அப்படிப்பட்ட நபரை மிக மிக மோசமாக தலையெல்லாம் இப்போ நான் இப்போ மயிலாப்பூர் தேர்தலில் நிற்கும் போது தலை கொஞ்சம் கலைஞ்சி இப்படி இருந்தது. அப்போ நீ வந்து உனக்கு இது வேணும், நீ பதவி ஆசையில் நீ நிற்கிற, உனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும், உன் தலை இன்னும் கலையணும், இப்படிலாம் ஒருத்தங்களால் எழுத முடியுமா? எழுதுனாங்க. அப்போது நான் வந்து ஒரு ஆளுநருக்கு மேலே என்ன பதவி ஆசை இருக்க முடியும்? என்னோட மக்களின் குரலாக ஒலிக்கணும், என்னோட மக்களுக்காக ஒரு ஒரு பிரதிநிதியாக இருக்கணும்னு ஒரு 25 காலம் அரசியல் வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தவறு இல்லையே. அப்படி பார்த்தா எங்கள் கூட பயணம் செய்தவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க, அவங்கவுங்க கட்சி தலைவர்களாக இருந்தவங்களும் ஆயிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த ஒரு இது, நீங்களாம் என்ன பண்ணீங்க, வீட்டுக்கு போ, ஒருத்தர் சொல்கிறான் நீ ரிட்டையர் ஆகிப்போ அப்படின்றான். அப்போ நான் ஏன் ரிட்டையர் ஆகணும்? நீ ஃபீல்டில் இருக்கணும். நான் 25 வருஷம் இந்த கட்சிக்காக, இந்த சமுதாயத்திற்காக நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் என்னோட கட்சிக்காக உழைத்து நான் என்ன நினைத்தேனோ அந்த உயரத்தை நான் அடையணும்னு தானே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நாங்கள் சுயநலவாதிகள் இல்லையே. அதனால ஒரு பெண் தலைவர் முன்னுக்கு வருவது இந்த சமுதாயத்திற்கு பிடிக்கல அப்படின்னும் போது என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன சில நேரங்களில் உண்மையிலே நான் ஒரு நாள் ரொம்ப கோபத்தில் உட்காந்து இதை மாதிரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு வார்த்தை ஒருத்தரை பற்றி நான் என் உண்மையான கருத்தை தான் நான் சொன்னேன்.
உடனே நீ எப்படி அப்படி சொல்லலாம், நீ இருக்கும்போது அப்படி, நீ அப்படி ஆவுன்னு கடுமையான வார்த்தைகள், கடுமையான உருவகேலி. பெண்களை இப்படி உதாசீனப்படுத்தும் பொழுது, கஷ்டப்படுத்தும் பொழுது, உண்மையிலேயே பெண்கள் வருவதற்கு யோசனை செய்வாங்கன்றத எல்லாரும் சிந்திக்க வேணும். ரொம்ப ரொம்ப மோசமா சித்தரிச்ச நாட்கள் எல்லாம் இருக்கு. அதனால என்ன வேற எதுவும் சொல்ல முடியாது. என்ன வேற எந்த குற்றமும் என் மேல சொல்ல முடியாது. என் உருவத்த மட்டும் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னன்னா குத்தி கிழித்த வார்த்தைகள்லாம் இருக்கு. நான் வந்து சார்கிட்ட சொல்வேன், "நான் என்னப்பா என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன? நான் வந்து உஸ்மானியா யுனிவர்சிட்டியில நான் பேசும்போது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு 3000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுத்தாங்க. ஆனா வந்து உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன கட்சியில என்ன பண்ண?" அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமா எழுதும்போது எனக்கு மன வருத்தமா இருக்கு. இவங்களுக்கு என்ன பத்தி தெரியலையா? இல்லன்னா தெரிஞ்சு எழுதுறாங்களா? அப்படின்னு நான் சொல்வது உண்டு. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும், உங்கள வந்து குத்தி, குத்தி, குத்தி சொல்லிக் கொண்டு இருக்கும்பொழுது, அதுக்குன்னே எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, வேற தலைவர்களை எதிர்க்கட்சி சொல்றது ஒன்று. உட்கட்சியிலேருந்தே பிரிஞ்சு போனவங்க சொல்றது ஒன்று. அது மிக வருத்தமான ஒன்று. எனக்கு என்னன்னா, அது நான் தலைவரா இருக்கும்போது, பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வரம்பு மீறி பேசினா உடனே உட்காருன்னு சொல்லுவேன். ம். வரம்பு மீறி பேசுறியா? உட்காரு. நீ வந்து மேடையில அப்படி பேசக்கூடாது அப்படிம்பேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு வருத்தமும் உண்டு. இவ்வளவு எழுதுறாங்களே, கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெண்களை இப்படி எழுதாதுங்க. அப்படி ப ஒரு 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 கருத்து சொன்னோம்னா எதிர்கருத்து சொல்றாங்க. ஆனா கடுமையா பெண் தலைவர்களை யாரும் இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு அ க ஒரு ரூல் போடுங்க. இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்கும்போது, அவர் சார்ந்த ஒரு பெண்ணை மையப்படுத்தி, தொடர்புபடுத்தி பேசுற போக்கு சமீப காலமாக தமிழக அரசியல்ல அதிகரிச்சுக்கிட்டே வருதே. இத எப்படி தமிழிசை இல்ல இத சமுதாயம் தவிர்க்கணும். இது தவிர்க்கணும். என்ன கேட்டா, "நீ அப்பனா எங்க அடிக்க போறேன் நானு? நீ வந்து வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு கல்ல தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அசந்து நிப்போம்ல. அது இப்படிதான் இப்படி நடக்குது. நேரடியா அவங்க வேகமா நடக்கும்போது, நானும் வேகமா நடக்கிறோன்ற ஒரு தைரியம் இருந்தா வேகமா நடப்பீங்க. நான் அப்படிதான் அந்த தைரியம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில யாரையுமே நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். கேவலமா பேச மாட்டேன். விமர்சனம் செய்ய மாட்டேன். வேகமா விமர்சனம் செய்வேன். ஆனா என்னோட எல்லா ப பத்திரிகை பேட்டிகளையும் எடுங்க. ஒரு இடத்துல கூட நான் தனிப்பட்ட விமர்சனம் நான் செய்ய மாட்டேன். ஆனா, அதுக்கு வேகமா அவங்க நடந்து போறாங்கன்னா, நான் வேகமா நடந்து போவேன்னு நெனைப்பேன். அதுதான் ஒரு தலைமை பண்பு. வேகமா நடந்து போறாங்களே, என்னால வேகமா நடந்து ஒரு கல்ல தூக்கி போடுவோம். நிப்பாங்க. அப்ப பெண்கள் அந்த கல்லாக மாறி விடுகிறார்கள். உங்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீப காலமா அந்த சர்ச்சையில சிக்கிறாரே. ஏன் இருப்ப தக்க வைக்கணும்னு அப்படி வார்த்தைகள பயன்படுத்துறாரா? இல்ல தவிர்த்திருக்கணும். எங்க தலைவராக இருந்தாலும் நான் சொல்றேன், அவர் அந்த வார்த்தைகள தவிர்த்திருக்கணும்ன்றது எனது கருத்து. ஏன்னா, வ அது மாரி பேசுவதை எந்த தலைவராக இருந்தாலும் தவிர்த்திருக்க வேண்டும். என்னோட கருத்தும் அப்படிதான். எங்க தலைவராக இருந்தாலுமே அவர் அந்த கருத்தை தவிர்த்திருக்க வேண்டும். அப்ப நம்மளோட தாக்குதலிலும் சரி, நம்மளோட கண்டனத்திலும் சரி ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான். ம். அப்போ எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை எவ்வளவு வேகமா நாங்க எதிர்த்து பேசுறோம். நம் கட்சியை சார்ந்தவர்கள் உள்நோக்கம் இல்ல. நான் உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா, அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய உள்நோக்கம்லாம் இல்ல. ரொம்ப ரொம்ப இலகுவா கடந்து போறதுக்காக சில வார்த்தைகள் பேசினேன். ஆனாலும் அது தவிர்த்திருக்க வேண்டும். தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது மிக தாழ்மையான கருத்து. ஏன்னா எதுக்குன்னா, இத நாங்க சொல்லிட்டோம்னா, உடனே அதுக்குன்னு சில பேர் இருந்து பார்த்தீங்களா, மாநில தலைவரே இப்படி பேசிட்டாங்க. ஊன்னு அப்படி சொல்றதுக்கு இது வந்து கயிறுல நடக்கிற மாரி தான். பெண்கள கண்டிப்பா. பொறுத்த மட்ல. எனக்குன்னு தோணுனா கூட என்னால சொல்ல முடியாததற்கு சில நேரங்கள்ல காரணம், இது மாதிரி குழப்பம் உண்மையிலேயே சொல்றேன். நான் மாநில தலைவர் மேல அபரிதமான மரியாதை வைத்திருக்கிறேன். அமைச்சராக இருந்திருக்கிறார். நல்ல உழைப்பாளி, கடுமையாக பணியாற்றக்கூடியவர். இதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உடனே என்ன அவருக்கு எதிரா மா மக் மாத்தி விட்டுருவாங்க. அதுக்காக நாங்க சொல்றது கொஞ்சம் தயக்கப்படுறோமே தவிர, மத்தபடி தவிர்த்திருக்கலாம்ன்றது தான் என்னோட கருத்து. 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி தாவேகா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிச்சுட்டாங்க. ஆனா, பாரதிய ஜனதான்றது ஒரு தேசிய அளவுல பெரிய கட்சி. 3வது முறை மத்தியில ஆட்சி அமைச்சிருக்கீங்க. 16 ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டி. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சீட்டு வாங்கியிருக்கே. வருத்தமா இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா, சில தடங்கல்கள் பல நடந்தது. இப்ப 24 தேர்தல நான் சொல்லி தான் ஆக வேண்டும். நாங்க வந்து கட்சிய வந்து அ ஒ எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்திய கட்சி இது. ஏன்னா, இந்த கட்சியில வந்து தனிநபர்களுக்கு என்று இல்ல. நான் கட்சியில சேரும்போது கே.என். லக்ஷ்மணன் அவர்கள் தலைவர். கே.என். லக்ஷ்மணன் மாரி ஒரு 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 தலைவர நம்ம பார்க்கவே முடியாது. அவர் வந்து ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர். ஆனா, அமைதியா உட்கார்ந்து கட்சிய வளர்த்தார். அதற்கப்புறம் அவருக்கு அடுத்த ஆள் வந்து கிருபாநிதி அவர்கள் தலைவராக வந்தார்.
இன்னைக்கு சொல்றாங்க பட்டியலின தலைவரை நீங்க தலைவராக்கிற முடியுமான்னு. கிருபாநிதி அவர்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். எப்போ நான் 1999 சேர்ந்தேன். அப்போ வந்து மரியாதைக்குரிய KN லக்ஷ்மணன் இருந்து அப்பதான் கிருபாநிதி அவர்கள் தலைவராக மாறுறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவர். இன்னைக்கு சொல்றாங்களே நாங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வந்தோம், இந்த வேலையை விட்டுட்டு வந்தோம்னு சொல்றாங்களே சில பேர். மரியாதைக்குரிய கிருபாநிதி அவர்கள் MS படித்தவர். கடலூர்ல மிகப்பெரிய மருத்துவமனை வைத்திருந்தார். அதையெல்லாம் விட்டுட்டு தான் சென்னையில் வந்து ஒரு தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தார். அங்கே பட்டியலின சகோதரரை, ஒரு டாக்டரை, படித்தவரை, நான் எங்களை மாதிரி படித்த தலைவர்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமான்னு சில பேர் சொல்கிறாங்க. படித்த தலைவர் தானே நாங்கள், அப்போ நாங்கள் படிக்கலையா, அவர் படிக்கலையா? படித்த தலைவரை கிருபாநிதி என்ற டாக்டரை அவரை தலைவராக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் மரியாதைக்குரிய CPR அண்ணன் இன்னைக்கு வந்து துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். அவரு கடுமையாக உழைத்தவர் தான். அதுக்கடுத்தால அண்ணன் மரியாதைக்குரிய இலகணேசன், அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் நான், அப்புறம் எல் முருகன், அதுக்கப்புறம் அண்ணாமலை. ஆக இது எல்லாமே எல்லாரோட பங்கு ரொம்ப கடுமை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்களோட பாதை வந்து சின்னம்தான் மலர், ஆனால் எங்கள் பாதை மலர் பாதையாகவே இல்லை, கரடு முரடான பாதை. அதுவும் திராவிட மண்ணில் ஒரு தேசியத்தை பேசிக்கொண்டு ஏதோ இங்கே வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் மொனாப்பலி இருக்குது. ஏன்னா திராவிடத்தை பற்றி பேசலைன்னா இவங்களாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். தேசியத்தை பற்றி பேசினாலே இவர்கள் எல்லாம் மாநிலத்திற்கு ஆகாதவர்கள், இவர்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், இவங்க வந்தாங்கன்னா இந்திக்காரங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருவாங்க. இப்படி ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இதில் நாங்களும் பலியானோம். ஆக இதை மாற்றுவதற்கு இல்லை, தமிழிசைனா இங்கே உள்ள திராவிட கட்சிகள், இங்கே உள்ள மாநில கட்சிகளுக்கு என்ன தமிழ் உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு தான் தமிழிசைக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தேசிய கட்சியில நாம இருந்தோம்னா, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நாங்க சொல்றோம்ல, அங்க உள்ளதெல்லாம் சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். அப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா, இப்ப ஆந்திராவை பாருங்க, இதே நாள் இப்ப நான் 100 நாள் இந்த ஆட்சியை சொல்லும் போதே நான் 100 நாள் மேற்கு வங்க ஆட்சியை நான் ஒப்பிடுகிறேன். பல திட்டங்களை போய் கொண்டு வந்துட்டாங்க. ஆக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து ஏங்கி கொண்டு இருக்கிறோமே தவிர, எந்த விதத்திலும் மாநில கட்சி தலைவர்களுக்கு தமிழிசையோ, பொன்னாரோ, ராஜாவோ, நயினார் நாகேந்திரனோ குறைந்தவர்கள் கிடையாது. நீங்கள் இப்போ தேசிய அரசியலை பற்றி பேசுனீங்க. ஆனால் வலதோ இடதோ நீங்கள் சித்தாந்தம் பேசின கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அடி ஆகிப்போச்சே. யதார்த்த அரசியல் பேசின தாவேக்கு ஆட்சியை பிடிச்சிருச்சு. அப்போ சித்தாந்தத்துக்கு இங்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. சித்தாந்தத்திற்கு வழி இல்லாமல் சொல்ல முடியாது. ஆமா, அந்த தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் தானே காட்டுது. அது கரெக்ட். ஆனா வந்து வருங்காலத்தில் சித்தாந்தங்கள் அழிந்து விட்டது என்றால் நம்மள கலாச்சாரமே அழிந்து விடும். அதனால வந்து தேர்தல் வெற்றி தோல்வி மட்டும்தான் சித்தாந்தங்களை காப்பாற்றும் என்று இல்லை. பாரதிய ஜனதா கட்சி 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி. ஆரம்பத்துல பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தையும் கலாச்சாரத்தையும் பேசும்போது இப்படி பேசினாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கொண்டிருந்த சமூகம் தான். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களோட பேச்சு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆஜானு பாகுவா பாராளுமன்றத்தில் நின்று பேசுவார். நாங்கள் இன்று 2 பேர் தான் இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டு ஒரு நாள் வரும். அந்த நாள் என்ன என்றால், இந்த பாராளுமன்றத்தில் 2 பேர் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த பாராளுமன்றத்தை ஆளும் சொன்னார். உண்மையானதா இல்லையா? காலம் எடுத்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே அதே நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்கிறோம். சித்தாந்தம் தோல்வி அடைந்தது தேர்தல்ன்றக்காக சித்தாந்தத்தை தோல்வி அடைய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சித்தாந்தத்தை மேலெடுத்து வருவது மிக கடினமான ஒன்றாக இருக்கும். காலமாக யதார்த்தங்கள் வெற்றி பெறலாம், ஆனா சித்தாந்தங்கள் தான் நம்மளை நிலைநிறுத்தும். அதனால சித்தாந்தங்கள் தற்காலிகமாக தோற்கலாம், நிரந்தரமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை திரிபுரா, மேற்கு வங்கம், பொதுவாக வந்து பாஜக மேலிடம் வந்து ஒரு குறி வச்சதுன்னா கன்ஃபார்மாக தேர்தலில் வெற்றி. நீங்கள் சொன்ன மேற்கு வங்கத்தை உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏன் திரிணாமுல் காங்கிரஸோடைய ஆணி வேரையே அசைச்சு பார்த்துட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் வைக்கிற குறி எல்லாமே தப்பிட்டு தானே இருக்கு. அப்போ எங்கே அங்கே குறி தப்பாக வைக்கிறாங்களா, குறி வைப்பவர்கள் தப்பாக வைக்கிறாங்களா? இல்லை, குறி தப்பாக வைக்கல. 2024 சரியாக குறி வைத்தார்கள். ஆனால் இங்கே வைத்தவங்க சில பேர் அந்த குறியை தப்ப வைத்து விட்டார். குறி டோட்டலாக விலகி போச்சு. அதான் இல்லை, 2024 நம்ம கட்சி நினைத்த மாதிரி கூட்டணி அமைந்து, அந்த கூட்டணியில் அமைந்தவன் நீங்கள் கணக்கு ரீதியாகவே பாருங்களேன். 2024 அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தான் முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இண்டி கூட்டணி ஆரம்பிக்கிற நாள் அதே நாளில் என்டிஏ கூட்டணியும் நடக்குது டெல்லியில். அந்த என்டிஏ கூட்டணி நடக்கும் பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மோடி அவர்களுக்கு பக்கத்தில் அமர வைக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் கூட அதை தாண்டி தான் வந்திருப்பார்.
அப்போ நாங்க ஒரு அதிக எண்ணிக்கையில் உள்ள ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு கூட்டணி கட்சி தலைவரை நாங்கள் எப்படி மதிக்கிறோம் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணம். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்பவுமே எங்களோட கட்சியோட நிலைப்பாடு மத்தியில மோடி அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, இந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, இந்த பக்கம் ராஜ்நாத் சிங் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க அந்த என்டிஏ கூட்டணி முதல் கூட்டம் அதுதான். ஏன்னா இந்தி கூட்டணி கூட்டம் நடக்கும்போது இல்ல நாங்க என்டிஏ கூட்டணி பலம் பொருந்தியதாக இருக்கிறோம் என்று சொல்வதற்காக ஒரு டெல்லியில ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதுல மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் தான் அகில பாரத தலைவர். கீழே வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை வரவேற்று மோடி அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வைத்திருப்பார்கள். அப்படிதான் அந்த கூட்டணி ஆரம்பித்தது. அந்த கூட்டணி பலமாகவும் இருந்திருக்கும். இன்னொன்று, அப்பவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஆக அந்த எதிர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அன்று அமைந்திருந்தால் நிச்சயமாக பல எம்பிக்கள் பெற்றிருப்போம் என்பது மட்டுமல்ல, சில பேர் மத்திய அமைச்சர்களாகவும் மாறியிருப்போம். மத்திய அமைச்சர்களாக மாறி இங்கே தமிழ்நாட்டில் சேவை செய்யும் பொழுது ஆகா பாஜக இப்படி சேவை செய்தே என்று பாஜகவின் நிறமும் மாறி இருக்கும். எல்லாமே அவங்க வைத்தது குறி சரியானது. ஆனால் இங்கே சில பேர் குறியை தப்ப விட்டு விட்டார்கள் என்பது எனது மிக மிக வருத்தமான கருத்து. அதுல வந்து சில பேரோட உங்களுக்கு தெரியும் யாரால நடந்தது அப்படின்னு. அது 2024 தேர்தலில் சொல்றீங்க, ஓகே ஒத்துக்கிறோம். இதே அதிமுக கூட 2026 கூட்டணி அமைச்சிட்டீங்கல்ல, ஆனா ஒரே ஒரு சீட்டு தானே வாங்கியிருக்கீங்க. இல்ல அப்ப விஜய் அவர்கள் வந்துட்டாங்க இல்லையா, அதைத்தான் நான் சொல்றேன். 2024 ஒரு மாற்று சக்தி இல்ல, யதார்த்தமான ஒரு மாற்று சக்தி இல்ல. அப்போ நாங்க 2024 அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாங்க அந்த களத்தை எங்களுக்கானதாக மாத்தி இருப்போம். ஆக எங்களுக்கானதா மாத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. மாத்துவதற்கு வாய்ப்பு இல்லாத போது திருப்பி 2026 எப்படி அது வெற்றி? இன்னொரு ஃபோர்ஸ் வந்துருச்சு இல்லையா? சரி, இதே 2021 விஜய் வரலையே, இதே அதிமுக கூட தானே பாஜக கூட்டணி வச்சிருந்தது, அப்பயே அது சாத்தியமாகல இல்ல. அது அதாவது அந்தந்த நேரத்திற்கான ஒரு சூழ்நிலையை நான் சொல்றேன். 2021 இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே தெரியும், அதிமுகவோட பலமான கூட்டணி தான் அமைச்சிருந்தது. பலமான கூட்டணி தலைமையில ஆனாலும் அதுல அதிமுக, ஏன்னா நான் அப்ப அங்க இல்ல, நான் இங்க இல்ல, நான் வந்து ஆளுநர் ஆயிருந்தேன். அதனால அப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை என்னால தமிழிசை சவுந்தரராஜன் இல்லாத ஒரு தோல்வி அப்படி இல்ல. நான் இல்லாததுனால எனக்கு அங்க அந்த ஈக்குவேஷன் தெரியல. என்னன்னு சொன்னாங்கன்னா, அதிமுகவில் சில பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஓட்டு வைக்க. அண்ணன் தினகரன் அவர்கள் தனியா நின்னாங்க. 2026 சேர்ந்துட்டாரு தினகரன். இல்ல, அதைத்தான் சொல்றேன். 2024 எங்களோட களத்தை வந்து அதுக்குள்ள இன்னொரு ஃபோர்ஸ் வந்துருச்சு இல்லப்பா, இன்னொரு பலமான இன்னொரு எதிர்ப்பு ஒண்ணு வந்துவிட்டது இல்லவா. அதனாலதான் இன்னும் சொல்ல போனா நீங்க 2021 1.5% தானப்பா வித்தியாசம். ஆமா, அது வந்து பிரிஞ்சு போச்சு இல்லையா சில வாக்குகள்னால. அதைத்தான் சொல்றேன். அதனால மக்கள் வாக்களிச்சாங்க, மக்கள் மீது தவறு இல்லை. ஆனா அப்பப்ப நடக்கிற ஈக்குவேஷன் தப்பா போய்கிட்டே இருக்குன்றதான் எனது கவலையா இருக்கு. நீங்க 2024 தனித்து போட்டிட்டீங்க பாராளுமன்ற தேர்தலில், கிட்டத்தட்ட 11% மேலேயே வாக்கு வாங்கினீங்க. ஆனால் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுகன்ற ஒரு பலமான கட்சியோட சில கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டீங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா 3% குறைவாக தான் நீங்கள் வாக்கு வாங்கினீங்க, ஒரு சீட்டு தான் ஓட்டிங்க. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பெற்று இருக்கணும்னா அது தனித்து போட்டியிடணும்னு சொன்ன அண்ணாமலை கூட்டுறாங்க, சரியா தானே இருக்கு? இல்லப்பா, நீங்க பர்சன்டேஜை பாருங்க. இப்போ பர்சன்டேஜை விட்டு சீட்டே பாருங்க. 4 சீட்டு வாங்கினீங்க 2021, 2026 ஒரே ஒரு சீட்டு தானே வாங்கியிருக்கீங்கப்பா. இல்ல, அதைத்தான் சொல்றேன்ப்பா. இப்போ கூட நாங்க பர்சன்டேஜ்ல குறையல. நாங்க 27 இடங்கள் தான் நாங்க போட்டி போட்டோம். நீங்க பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க பர்சன்டேஜ்ல எந்த விதத்திலையும் குறையல. மொத்த இடங்கள்ல நீங்க தேர்தல் ஆணையம் எப்படி போடும்னா மொத்தமா கலந்ததுல 3% அப்படின்னு போட்டுருவாங்க. அதே இது நீங்க எங்களோட கட்சியோட 27 இடங்களில் உள்ள சதவீதத்தை மாத்திரம் நீங்க, அதனாலதான் எங்க கட்சியில நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட ட்விட்டர்லயே போட்டிருந்தோம், நாங்க வந்து அதே சதவீதத்துல இருந்து இன்னும் சொல்ல போனா அதிக சதவீதம் தான் நாங்க வாங்கியிருக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்றேன், 27 சட்டமன்ற தொகுதின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பாராளுமன்றம்? 5 பாராளுமன்றத்துக்கு. ஆனா அங்க அப்ப நாங்க போட்டி போட்டது 22 பாராளுமன்றத்துல போட்டி போட்டோம். அண்ணாமலை இருக்கும்போது 22 பாராளுமன்றத்துல தாமரை நின்னது. அப்போ 11.5%. 5 பாராளுமன்றத்துல 3.25%. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க அதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஆக அப்படிதான் நாங்க சொல்றது, நாங்க எந்த விதத்திலையும் குறையல. ஆனா ஒரு பெரிய சுனாமி அலை ஒன்று வரும்பொழுது நம்ம கரையில நின்று காலை நினைக்கணும் விஜய் சுனாமின்றீங்க இருக்கு. ஆமா, சுனாமி தான், பின்ன என்ன சொல்ல முடியும்? ஏன்னா எல்லா கட்சிகளையும் ஒரு தோல்வி, ஒரு முதலமைச்சரையே தோற்கடிக்கும் பொழுது வரும்பொழுது ஒரு அரசியல் சுனாமின்னு சொல்றதுல தவறு இல்லையே.
2026 தேர்தலுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆழ்ந்த மௌனத்துல போயிருச்சு. என்ன காரணம்? இல்ல மௌனத்துலலாம் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய செட்பேக் நடந்தது இல்லையா ஒரு கட்சியில. அதாவது ஒரு கட்சி, ஒரு மாநில தலைவராக இருந்தவர் திடீர்னு கட்சியை விட்டு வெளியே போறார். எனக்கு மிகுந்த வருத்தம் என்ன தெரியும்னா, மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் எங்கிட்டலாம் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு சொல்லுவார். எந்த கட்சியை வேணாலும் உடைக்கலாம். தமிழ்நாட்டுல பிஜேபி மாத்திரம் உடைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிசிப்ளின்டு கட்சி. கட்சி வந்து அந்த அளவிற்கு கட்டுக்கோப்பான கட்சி. நம்ம கட்சி பலம் இல்லையே தவிர, ஆனா பலவீனமான கட்சி கிடையாது. அதனால கட்சி கட்டமைப்பு அப்படியே பலம் பொருந்தியதா கொண்டு வந்து கொண்டே இருந்தோம். ஒருத்தர் ரொம்ப பலமா வரேன்னு உள்ள வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பல பேரை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகும்போது, ஒரு கட்சி வந்து எவ்வளோ ஒரு 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 நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு போர்ப்படை வீரனுக்கு திடீர்னு ஒரு சர்ஜரி நடந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும் இல்லையா? இப்ப அண்ணாமலை வந்து அவர் காலத்துல கட்சியை வளர்க்காம அவரை அத வளர்த்துக்கிட்டாரா? நான் சொல்ல வேண்டியது இல்ல இல்ல. அது நீங்க சொல்றத மத்தவங்க பார்த்தா அப்படித்தானே இருக்குது. நீங்க உங்க காலங்கள்ல அவ்வளவு தூரத்துக்கு உறுப்பினர்களை சேர்த்திருக்கீங்க, கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா, எல்முருகனுக்கு அடுத்து இவரு தானே வந்திருக்காரு. அண்ணாமலை இல்ல தானே அதான் வந்திருக்காரு. சொன்னேன். அது அப்ப அவர் படிப்படியாக காலத்துல வளரலன்னு இல்ல தானே அர்த்தம். வளரலன்னு நான் சொல்லவே இல்ல. நான் கட்சி வளரலன்னு சொல்ல. வளர்ந்து என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். வளர்த்துட்டு அந்த கொப்ப அப்படியே உடைச்சு தூக்கிட்டு வெளியே போனா என்ன அப்ப அர்த்தம்? அண்ணாமலை போனது தமிழக பாஜக பாதிப்பு ஏற்படுத்துன்னு பாதிப்புன்னு ஒத்துக்கிறீங்க. அதாவது நான் பாதிப்புன்னு சொல்லல. ஒரு ஒரு சின்ன அதுவரைக்கும் கட்சியில இருந்தவர், கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தவர் வெளியே போனா ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குமா இல்லையா? உடனே நான் இப்படி சொன்னேன்னா, உடனே அவங்க ஆளுங்க பார்த்தீங்களா, அண்ணாமலை வெளியே போனதுனால கட்சி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அதுல நான் ஒத்துக்க மாட்டேன். 18 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. அதான் நான் எங்ககிட்ட 45 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லையா? அது 45 லட்சம் சரி நான் உறுப்பினர்கள் இல்ல 18 இன்னொரு லட்சம் கேள்வி பேருக்கு இல்ல, இழப்பு நான் இழப்பு தானே அது. நான் நான் இந்த விஷயத்துல ரொம்ப உள்ள போக விரும்பலப்பா. ஏன்னா இது அனாவசியமா அவங்க வந்து நான் என் கட்சியை வளர்க்கணும். நான் என் கட்சி மேல நான் உயிரா இருக்கேன். இது நான் அப்படி பேசுறதுனால வந்து உடனே வந்து இதை வேற மாதிரி கொண்டு போவாங்க. அதனால அதை நான் விரும்பவே இல்லை. ஏன்னா அப்படி கொண்டு போறவங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் கட்சிக்குள்ள வந்தவங்க. இல்ல அதை பத்தி நான் விரும்பல. ஆனா ஒரே ஒன்று கேள்வி கேட்கிறேன். 50 லட்சம் சொன்னாங்களே. இல்ல இல்ல அவங்க வந்து 50 லட்சம் இலக்குன்னு சொன்னாங்கல்லப்பா. இலக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் உடனே தம்பி இப்ப இதோட நிறுத்திடுவோம். ம். அண்ணாமலை விஷயத்தை இதோட நிறுத்திடுவோம். அதனால எனக்கு அதுக்கு மேல பேச விருப்பம் இல்லப்பா. ஏன்னா எனக்கு கட்சி முக்கியம். கட்சியை வந்து கட்சிக்கு ஓடிக்கொண்டிருக்கிற கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போனார்னா உடனே பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. எங்களை மாதிரி கட்சியை விட்டு கட்சியை உயிரா நினைக்கிறவங்களுக்கு ஒருத்தர் கட்சியில இருந்து வெளியே போறதுன்றது ஒரு மன கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். நிச்சயமா கவலை அளிக்கக்கூடியதான். வளர்த்தீங்களேன்னு கேட்குறீங்களா? சரி வளர்த்தீங்க. வளர்த்துட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெளியே போனா அப்புறம் என்னப்பா வளர்த்துறதுலடா ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த தாவேக அரசு பதவியேற்று 100 நாள் முடிஞ்சிருச்சு. என்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்வையில? இல்ல 50-50 சொல்லலாம்ப்பா. 50% என்னன்னா முதலமைச்சர் வந்து அவர் வந்து வந்து ரொம்ப நேரம் பணியாற்றுகிறார். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து முதலமைச்சர் இருந்தா அலுவலர்கள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. இருக்கலாம். இன்னொன்று சட்டமன்றத்தை எல்லாரும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் Yes. மக்கள். மக்கள் வந்து சட்டமன்றத்தை பார்க்கல சட்டமன்றம் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் சட்டமன்றம் அவளுக்கு வந்திருக்குது. இன்னொன்று புதியவர்கள். நான் அதை வந்து என்டார்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போ அரசியல்னா இந்த அதிகாரம் இருக்கணும், இன்னாரோட மகளா இருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும். ஆக இந்த அதிகார வர்க்கத்துக்குள்ள நாம இருக்கணும். அப்படின்னா மாத்திரம் தான் நம்மளால எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும் இல்லாம சாமானிய மக்கள் ஆரோக்கியம் இல்லாதது இன்னொரு பக்கம் இருக்கு. சட்டமன்றத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா சட்டமன்றம் எப்படி நடக்குது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து ஒரு 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 குத்துப்பட்டுற மாதிரி ஒரு மாறி போய்க்கிட்டு இருக்கு. அது ஒன்று கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. 2 விதமான அரசியல்ப்பா. ஒண்ணு எனக்கு எல்லாம் தெரியும். நான் அனுபவத்துல வந்துட்டேன். நான் அனுபவம் இல்லாம வந்துட்டேன். ஆனா மக்கள் பலன் பெறணும். இல்ல மக்கள் வந்து உங்க அனுபவம் இல்லாத நீங்க வந்து தடுமாறுறதுனால மக்கள் பலன் இல்லாம போயிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க நீங்க வந்து ஊழலை முற்றிலுமா ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் உங்களோட அலுவலகத்திலே ஊழலை கட்டத்திலே ஊழல் ஒழிக்க முடியாம போகும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை வருது இல்லையா? அதனால ஒரு நல்ல ஆலோசனை குழு, ஒரு நல்ல வழிகாட்டுதல் குழு, அதை எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது. அதே மாதிரி முந்தைய திமுக ஆட்சி சொல்றதையே நான் உணர்வுபூர்வமா நான் செய்வேன் அப்படின்னு. இப்ப நீட்டுக்கெல்லாம் இவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கொண்டு வந்தாங்க? நாங்களும் திமுக மாதிரி இருக்கிறதுக்கா? திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினைச்சா நாங்க உச்ச நீதிமன்றம் ஏன் போறீங்க? இப்ப திமுக மாதிரி நீங்க நடந்து கொள்கிறீர்களா? மதசார்பின்மைனா அதான் உங்களுக்கு அர்த்தமா? அதே மாதிரி இங்க நிதியமைச்சர் பேசினது, நாங்க வந்து பைபிளுக்கு நான் தமிழ்னா நான் பைபிளை படிக்கிறவன், அதனால எனக்கு தமிழ்னா வராது அப்படின்லாம் சொல்றது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதனால கொஞ்சம் அனுபவமின்மையினால தடுமாறுகிறார்கள். இந்த தடுமாற்றத்தை சரி செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்ல எங்களுக்கெல்லாம் அனுபவம் எப்படி இருக்கும்? சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவருக்கு எப்படி முதலமைச்சர்னு முழு அனுபவம் இருக்கும்.
ஒரு டெண்டர்னா என்ன, எப்படி போடுறாங்க, என்ன அது அதிகாரிகள் பார்த்துக்கொள்வார்கள், அதில் வேணும் இல்லை. ஆனாலும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவசாலிகளை வச்சு கொஞ்சம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுன்றது எனது கருத்து. டெண்டர்னு சொன்னதுனால தான் இந்த தாய்மாமன் மோதிரம் ஜாய் திட்டத்துல அலுகாஸ். ஜாய் அலுகாஸ் டெண்டர் L1ல அவங்க இருக்காங்க. இது எப்படி ப்ராக்டிக்கலாக இது ரொம்ப சாத்தியமா? தவறுப்பா, ரொம்ப தவறு. ஏன்னா நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். L1னா என்ன, L2னா என்னன்னு எனக்கும் தெரியும். ரொம்ப தவறு. அப்ப நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன்னு சொல்லிருப்பேன். அப்ப அப்படின்னு சொல்லிருக்கலாமே அது அவங்க. ஏதாவது பலன் எதிர்பார்க்காம அவங்க எப்படி செய்வாங்களா? செய்ய முடியும்? என்ன அவங்க அவ்வளவு தியாகிகளா? ம். தியாகிகளான்னு கேட்குறாங்க. தங்கத்தை கொண்டு கொடுத்து அப்படியே நாங்கள் கொடுக்கறதுக்கு இல்லையே. அப்போ அப்படி டெண்டர் போடுறதுக்கு பதிலா நீங்க எல்லாம் எல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் போடுங்க, எல்லாரும் கொண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. தவறு அது. எப்படி அப்படி ஒரு லாபமே இல்லாம ஒரு நிறுவனம் நடக்க செய்கூலி முடியுமா? சேதாரம் இல்லாம எதுவுமே இது இது இல்லாம வந்து அந்த இல்ல, நகைக்கடை அங்க எப்படி ரன் பண்ண சேதாரம் முடியும்? இல்ல, அங்க செய்கூலி சேதாரம் இல்ல. ஆனா விஜய் ஆட்சிக்கு சேதாரமா போயிடுச்சு அது. இந்த டெண்டர் எப்படி சரியா இருக்கும்? இப்ப இன்னொன்னு, தங்கம்னால என்ன கலப்படம், எவ்வளவு காப்பர் இருக்கு, என்ன செய்கூலி, என்ன சேதாரம், இதெல்லாம் பார்க்கறத விட, அதனால தான் நான் சொன்னேன். அதை வந்து நான் புதுச்சேரி மாதிரி அந்த பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க அழகாக அதை கொண்டு போவாங்க. இது இந்த மோதிரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் தரும்ன்றது உணர்வை நான் மதிக்கிறேன். ஏன்னா அந்த தாய்மாமன்ற உணர்வை பதிக்கிறேன். பெண்கள் அதை அண்ணனா ஏற்றுக்கொள்றது மதிக்க, ஏன்னா நானும் ஒரு பெண், அந்த உறவோட மதிப்பை நான் மதிக்கிறேன். அதில் எந்த வித, ஆனால் அது என்னோட எப்பவுமே ஒரு கணக்கு என்னன்னா, நாம கொடுக்குற அந்த திட்டம் அவர்களின் வாழ்விற்கு பயன் தருகிறதா, அப்போ உணர்வுக்கு பயன் தருகிறதா, உணவுக்கு பயன் தருகிறதா என்று பார்த்தால் அது வருங்காலத்தில் அவங்களோட உணவுக்கு பயன் தரணும், அவங்களோட வாழ்க்கைக்கு பயன் தரணும். ஒரு முறை அப்படி போயிட்டு வர திட்டமாக இருந்துடக்கூடாதுன்றது எனது மிகப்பெரிய கவலை, நிச்சயமாவே கவலை. 2026 தேர்தலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி கணிச்சாங்க? யார் ஆட்சிக்கு வருவான்னு கணிச்சாங்க? தவறாக தான் கணிச்சோம். அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக இல்லை நாங்கள்லாம் சரியாக கணிச்சோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு தான் நாங்கள் கணிச்சோம். திமுக ஆட்சி அமைக்கணும் இல்லை இல்லை, ஏன்னா திமுக கிட்ட மக்களின் எதிர்ப்பு இருக்கிறதுன்றதை நாங்கள் கணிச்சிட்டோம். ஒரு கணிப்பு சரி, திமுக மீது மக்களுக்கு அது மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் சொன்ன மாதிரி கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் எனக்கு வந்து எதிரி இல்லை. நான் வந்து தெலுங்கானா ஆந்திரா கூடலாம் போட்டி போட மாட்டேன், நான் தெற்கு ஆசியா கூட தான் நான் போட்டி போடுவேன். இதெல்லாம் என்னங்க, அப்படிலாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. நான்லாம் கிரவுண்டட் லீடர், நாங்களாம் அடிக்கடி மக்களை பார்ப்பவர்கள். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நிச்சயம் அது 2024 இவங்களுக்கு எதிரான அலை ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் சொன்னேன், 2024 இவங்க அலை இருக்கும் பொழுது நாங்கள் எங்களோட கூட்டணி ஒழுங்காக அமைந்திருந்தால் அப்போவே நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது இங்கே வரும்போது அந்த அலை, எதிர் அலை இருக்கிறது என்பதை நாங்கள், அந்த எதிர் அலை இலைக்கும் தாமரைக்கும் வரும்னு நாங்கள் நினச்சோம். அப்படி இல்லாமல் விசிலுக்கு அது போய்விட்டது என்பது யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, நாங்கள்லாம் தளத்தில் வேலை செய்யும்போது அவங்க இணையதளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாமெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அவங்க இன்ஸ்டாகிராமில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வேலை செய்யும்போது அவங்க ஃபேஸ்புக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக இதுதான் ரொம்ப ரைமிங்காக இருக்கு மேடம். இதெல்லாம் மாற்றம் இருந்திருக்கு. இது வரைக்கும் முள் பாதையில் பயணிச்சிட்டு இருக்கிறத பாரதிய ஜனதா 2029 தேர்தலில் எப்படி பயணிக்க போகுது? நிச்சயமாக மலர்பாதை, தாமரைப்பூ மலர்பாதை தான். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இவங்க மாநிலம் தான் இந்த மாநிலம். தேசியம் என்று வரும்பொழுது அன்னைக்கு கூட எங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளவு ஸ்ட்ரெயினுக்கு அப்புறமும் நாங்கள் ஒரு 11% வாங்கினோம், கூட்டணிலாம் சேர்த்து 18% வாங்கிச்சுன்னா, தமிழக மக்கள் பாராளுமன்ற தேர்தலை வேறு மாதிரி பார்க்கிறார்கள், மாநில தேர்தலை நிச்சயமாக வேறு மாதிரி பார்க்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இப்போ மக்கள் பார்த்து கொண்டு 21 இடங்களில் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கோம். இப்போ வெஸ்ட் பெங்காலில் வெற்றி பெற முடியும் பொழுது இப்போ மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. மத்தியில் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது மாநிலத்தில் அவங்க வேண்டிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மத்தியில் மோடி அவர்கள் இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும்ன்ற எண்ணம் மக்கள்கிட்ட நிச்சயமாக விதைக்கப்படும். 2029 எங்களுக்கு சாதகமாக இருக்கும், நிச்சயமாக சாதகமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சோசியல் மீடியா நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் தளபதின்ற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பிஎம் ரேஸில் விஜயும் சேர்ந்துட்டாரா? ஏற்கனவே நீங்கள் ராகுலை சமாளிச்சுட்டு இருக்கீங்க, இனி விஜயம் சமாளிக்க வேண்டிய ராகுலை கட்டாயம். சமாளிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிப்பா. ராகுல் என்ன சமாளிக்கிறது, அவர் தான் எல்லா மாநிலங்களும் சரி, தோற்று. விஜயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுலை சமாளிச்சா விஜய் கஷ்டமா? அப்புறம் இல்லை, அவங்களுக்கு விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் இப்போ விஜய் வந்து ஒன்றை இல்லை, ரொம்ப குறிப்பாக இருக்கணும். முதலமைச்சராக ஆயிட்டோம், முதலமைச்சர் வேலையை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு 2-3 சோஷியல் மீடியாலேயோ தளபதி விஜய்னு சொல்கிறதுனாலையோ, ஏன்னா விஜய் தளபதி அது விஜய் தளபதி, ஏன்னா ஜோசப் விஜய்னு சொன்னால் வட இந்தியாவில் எடுபடாதுன்றக்காக அதில் விஜய் தளபதி அப்படின்றது 2-3 சோசியல் மீடியாவில் இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்தாலே எல்லா இதுலேயும் இன்ஸ்டால ரீல்ஸாக வந்துகிட்டு இருக்கு. ரீல்ஸ் இருக்கட்டும். ஆனால்
மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை. நம்ம நாடு வந்து தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த நாடு. ஆனால் பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு என்னன்னா, இப்போ உலக வங்கி என்ன சொல்லுது? 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கிலிருந்து மேலே எடுத்திருக்கிறாங்க. மக்கள் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அந்த உணர வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. உணர்ந்தால் மக்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதனால் எந்த சபையிலும் என்னால் சொல்ல முடியும், மத்தியில் மோடி அவர்கள் தான். அதுக்கு மாற்று கருத்தும் இல்லை, மாற்று நபரும் இல்லை. முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, இந்த வேலையை கொஞ்சம் ஒழுங்காக பாருங்கள். அவரை சுற்றி உள்ளவங்க ஒழுங்காக பார்க்க விடுங்க. ஏன் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் பிரதமராக வரக்கூடாதா? தமிழகத்திலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆதவ வர்றது, அர்ஜுனா கூட அசம்பிளிலே அதை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஜனாதிபதி வர்றதையே தடுத்துவீங்க நீங்கள். மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் 2வது வாட்டி வர்றது தமிழ்நாட்டில் தமிழர்கள்னு சொல்லிட்டு என்ன ஆதரவு கொடுத்தாங்க? அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகணும்னு சொல்லுங்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எந்த விதத்திலும் தமிழுக்கு எதிரானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் திருக்குறளை மோடி அளவுக்கு வேற யாரும் இவ்வளோ அளவு பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு இப்போ திருமங்கை ஆழ்வாரோட சிலை, அதே மாதிரி செப்பு தகடுகள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செய்து கொண்டு இருக்கிறார். ஏறக்குறைய அவர் தமிழன் தாங்க. ஆக நமக்கு வந்து அந்த நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கணும், இந்த நாட்டில் உள்ள இத்தனை மாநிலங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கணும், அதுக்கு மோடி தாங்க முடியும். அதனால் தம்பி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஓகே, இந்திய நாட்டுக்கு ஓகே இல்லை, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அது மக்களுக்கும் தெரியும். ஜாலியாக ரீல் போட்டுட்டு இருக்கட்டும், அவ்வளவுதான். மக்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மோடி அவர்களை உணர்ந்து இருக்கிறார்கள். அதனால ரீலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, கடந்து போய் விடுவார்கள், அவ்வளவுதான். 2026 தேர்தலை தப்பாக கணிச்சிட்டீங்க. ஒருவேளை இதையும் தப்பாக கணிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நாங்கள் மட்டும் தப்பாக கணிக்கல தம்பி, நாங்கள் மட்டும் தப்பாக கணிக்கல. 2026 தேர்தலில் எல்லாருமே தப்பாக தான் கணிச்சாங்க. ஆக ஒரு வாட்டி கணிப்பு தப்பாக போகலாம், ஆனால் கணக்கு இன்னும் எப்போவுமே தப்பாக போகாது. அதுவும் மத்தியில் வரும்போது மோடி கணக்கு தப்பாகவே போகாது. இதுதான் எனது அழுத்தமான நம்பிக்கை. மோடி அவர்கள் தான் பிரதமராக இருக்கணும், இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கணும், பொருளாதாரம் மேம்படணும் என்பதற்கு. மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர் விஜய் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், எதிர்பார்க்கலாம், அது ரெண்டாவது. மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர் விஜய் எடுக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே, மேகதாதுவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எதுக்குமே ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரே. ரியாக்ட் பண்ணணும். அவர் ரியாக்ட் ஏன் பண்ண மாட்டேன்றாருன்னு அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் நினச்சோம் வந்து அவருக்கு வந்து ஒரு டைரக்டர் தேவைப்படுதோ என்னமோ இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பழகிட்டாரான்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுறாரா? அப்படிலாம் இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் மிரட்டுறீங்களா? அதாவது பின்னாடி இது என்ன, நாங்கள் எங்கேயோ இருக்கோம், இங்கே வந்துட்டு நீங்கள் மிரட்டுறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யார் ரியாக்ட் பண்ணாலும் யாரோட ரியாக்ஷன் இல்லைன்னா ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன்னா, முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் வந்து மத்திய அரசு மீது மிக எதிர்ப்பு தான் கையாளுவாங்க. ஆனால் இவர் வந்து நிர்வாக ரீதியில் மத்திய அரசோட இணக்கமாக செல்ல நான் தயார் இல்லை. இதில் இந்த கேள்வியிலே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநில அரசு நலம் சார்ந்ததில் மத்திய அரசில் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இப்போ மத்திய அரசு மாநில நலனுக்கு எதிராக இருக்கிறது என்று இல்லவே இல்லை. அதனால தான் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளினதற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு மத்திய மாநில சண்டை போட்டுட்டு மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை கொண்டு வராமல் இருந்ததா. நான் அப்பவே சொன்னேன், கேசிஆர் இப்படி தான் செஞ்சார். தெலுங்கானால பிரதமர் வந்தால் வரவேற்க மாட்டார், டீ பார்ட்டிக்கு கவர்னர் கூப்பிட்டா போக மாட்டார், கடைசியில் மக்களை அவரை வீட்டில் உட்கார வச்சாங்க. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் உட்கார வைப்பாருன்னு நான் சொன்னேன். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கிற திட்டங்களை தானே தமிழ்நாடு விவகாரமா இருக்கட்டும். இன்னைக்கு தமிழக மாநிலங்கள் சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், நீட் மாநிலத்திற்கு ஏற்றது. ஏன் 1 லட்சம் குழந்தைங்க போய் எழுதுறாங்க? ஏன் எழுதுறாங்க? வழி இல்லைன்னு இல்லை, அவர்கள் அதை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு வாங்கின 100 மார்க்ல 17 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், 12 பேர்ல 7வது வாங்கினது நம்ம தம்பி, கடலூர்கார தம்பி. நீட் வந்து மாநிலத்திற்கு எதிரானது என்ற பிரச்சாரமே தவறுன்ற, மாநிலத்திற்கு ஆதரவானது. எழுதுனவங்க லட்சக்கணக்கான பேர். +2 எத்தனை பேர் எழுதுறாங்க? +2 எவ்வளவு பேர் எழுதுறாங்க? +2 எழுதுனா எல்லாருக்கும் கிடைச்சிருதா? அதனால நீட்டை பத்தி நான் வந்து இந்த நீட்டுக்காக நான் எவ்வளவு போராடனாலும் தயாரா இருக்கேங்க. என்ன கெட்டவன்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க. வருங்கால மருத்துவர்கள் நல்லவர்கள் என்பதை நிரூபிப்பாங்கங்க. அதனால நீட்டு வேணுங்க, நிச்சயமா வேணும். அதனால நீட்டு வேணான்னு இவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றியதே தவறுன்றது நான் எந்த எங்க வேணாலும் போய் பாரதி சொல்வார்ல, எந்த சபையிலையும் போய் நான் ஓங்கி சொல்லுவேன்னு.
அந்த மாதிரி நான் சொல்ல தயார். சரி, திமுக இப்போ அமைச்சரவையில் பங்கேற்குது. திருச்சி சிவாக்கு என்ன கேபினெட் கொடுக்க போறீங்க? அதெல்லாம் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலப்பா. யூகங்களுக்கா? இது யூகங்கள் இல்லை மேடம். அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார். திமுக காரங்க சொல்றாங்க. திமுக அப்ப சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழிசை தெரியல, சவுந்தரராஜனுக்கு தெரியலையா? பதிலாவே எனக்கு தெரியல. தமிழிசை அதுல கெட்ட பேர் வாங்கினாலும் தெரியல. உண்மையில தான் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியும். யூகங்கள் இதெல்லாம். டீலிமிட்டேஷன்ல உங்க பக்கம் தானே நகர்ந்துட்டு வர்றாங்க திமுக. நகர்ந்துட்டு நேற்று வரட்டும். வரைக்கும் எதிர்த்தவங்க மசோதா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க நிலைப்பாடை வெளிப்படுத்துறோம்னு சொல்றாங்கல்ல. அது சொல்றாங்க. அது இறங்கி வந்திருக்காங்க. ஏன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் இப்படிதான் ஃபேர் டிலிமிட்டேஷன் தான் சொல்றாங்க. நான் ஒரே ஒன்று சொல்றேன். இல்ல இல்ல, அவங்க ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள்ல இருக்காங்க. தீர்மானம் நிறைவேற்றினது ஒண்ணு, முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசினது வேற. அது மாறுபட்ட கருத்தோ இல்லையோ, சரிப்பட்ட கருத்துக்கு தானே இப்ப வராங்க. நான் ஒரே ஒரு தான் சொல்றேன். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அது வந்து தொகுதி மறுவரை இன்னைக்கு வந்து 200 பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து டீலிமிட்டேஷனுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனா அவங்க அமைச்சரவையில் இருப்பாங்களா, இவங்க அமைச்சரவையில் இருப்பாங்களா, அவங்க கூட்டணி வைப்பாங்களா, இவங்க கூட்டணி வைப்பாங்களா, அது யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அதுக்கு தகுதி எனக்கு இல்லை. சரி, ரைட், விடுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஸ்டாலினா அண்ணன் சொல்றீங்களா? உங்க அண்ணன் வந்தா ஏத்துவீங்களா மாட்டீங்களா? இதான் என் கேள்வி. இல்ல, அதுதான் சொல்றேன். அது நான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நபர் நான். பாஜக மூத்த தலைவர் நீங்க, ஒரு முக்கிய பொறுப்புலாம் வகிச்சிருக்கீங்க. நாங்க முடிவு பண்ணல. எங்க கட்சியில எப்பவுமே இல்ல ஒரு நிமிடம். எங்க கட்சியில எதுவுமே மாநிலத்துல முடிவு பண்ண மாட்டாங்க, மத்தியில தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு சரி, ரைட், சொல்லிட்டீங்கல்ல. தலைமை கேட்கும் பட்சத்தில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய பதில் என்ன? இல்ல, இப்ப நான் கருத்து சொல்லவே விரும்பல. எனக்கு என்ன கருத்து இப்பயே சொல்லணும். நான் எப்ப ப்ரீ மெச்சூராவோ அதுக்காக ஒரு விமர்சனங்களுக்கோ அப்படி அது பேர் என்ன திமுக வருதுன்ற உண்மையை உடைக்க வேணாம்னு விரும்புறீங்க? இல்ல, நான் அதுக்குள்ளே போகலையே. எனக்கு அதுக்குள்ள தகுதி இருந்தா நான் அதை பத்தி சொல்றேன். எனக்கு அந்த தகுதி இல்லை. நீங்க பார்க்காத பதவி இல்லை. சைரன் கார்லயே பறந்துட்டீங்க. ஒரு அசம்பிளியை வழி நடத்திட்டு வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டை. ஆனாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியா வரணுன்ற ஒரு தீராத ஆசை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மனசுல ஒரு நீங்காத ஆசையா இருக்கு. ஏன்? மக்களோட குரலாம் ஒலிக்கணும் அப்படின்றது தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. இதை தான் சில பேர் வந்து தவறா முன்னிறுத்துறாங்க. நீ கவர்னராஜே உனக்கு ஆசை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் புறந்தள்ளுறேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு அரசியல் இருக்கும்பொழுது மக்களின் குரலாக ஒலிக்கணும். நான் எங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருக்கிறத பார்த்துருக்கேன், எம்பியாக இருக்கிறத பார்த்துருக்கேன், எப்படி சட்டமன்றம் போகிறதுக்கு முன்னால் தயாராவாங்கன்னு பார்த்துருக்கேன், எப்படி மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆக மக்களின் குரலாக அது வந்து ஒரு ஜனநாயக சபை. அந்த சபையில் நம்ம குரல் ஒலிக்கணும் அப்படின்னு தானா அடிக்கடி சொல்கிறது உண்டு. நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சேன், ஆனால் இத்தனை எம்எல்ஏக்கு நான் ஆளுநர் உரை ஆட்டினேன். ஆனால் அந்த ஆளுநர் உரை மக்கள் உரை இல்லை, இது என்னோட உரையும் கிடையாது, அது ஒரு அரசாங்கத்தோட உரையை நான். ஆனால் எனக்குன்னு என்னோட மக்களின் குரலா ஒலிக்கணுன்றதான் என்னோட ஆசை. அந்த ஆசை என்னைக்கு வேணாலும் நான் ஓங்கி சொல்ல தயாரா இருக்கேன். என்னோட ஒற்றை சின்ன ஆசை மக்களின் பிரதிநிதியாக, எளியோரின் எளிய குரலாக, மக்களின் குரலாக, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் இருக்கணும்னு ஒரு ஆசை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம்ன்ற ஒரு செய்தி பொதுவாக வந்துகிட்டு இருக்கு. அதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பேரை எதிர்பார்க்கலாமா? நான் எப்போவுமே எதையும் சேர்த்து ஏங்குறது கிடையாது. எனக்கு எப்போவுமே என் கட்சி வந்து எனக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுத்துருக்கிறதோ அதை நான் சரியாக செய்திருக்கேன். அது அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து ஆளுநர் பதவி வரைக்கும். அதனால் கட்சி எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்குதோ, ஆனால் அதுக்காக நான் எதையும் ஒன்று எதிர்பார்த்திருப்பதோ ஏங்குவதோ கிடையாது. அன்றைய வேலையை நான் அன்றைய செய்கிற பழக்கம் உள்ளவன். நான் இன்றைய வேலையை நான் சரியாக செய்வேன். எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு வாட்டி நான் கவர்னர் ஆனோன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா, அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சன், யூ பிகேம் அ கவர்னர் பிஃபோர். 60 இயர்ஸ்க்கு முன்னாலே நான் கவர்னர் ஆகிட்டேனே. அப்போ வந்து சொன்னேன், ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரானரி பர்சன், பட் ஐ டூ திங்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ரானரி வே. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இப்போ அமைச்சரவை? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நேரம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. மக்கள் வாய்ப்பு கொடுக்காம எப்ப பார்த்தாலும் கட்சி வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சா அது நியாயம் இல்லைல்லப்பா. மக்கள் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு யாருக்கானு கொடுங்கன்னா நியாயம் இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, அதே நேரத்தில் நீங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்றது நியாயம் இல்லைல்ல. ஆனால் கொடுத்தால் தமிழகத்தில் உள்ள எந்த தலைவராக இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொன்னீங்க மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும்னு. மக்களுக்காக களத்தில் இறங்குற தலைவரில் தமிழிசை சவுந்தரராஜன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் தமிழிசை சவுந்தரராஜன் புறக்கணிக்கிறாங்க. வருத்தம் இருக்கா? தமிழிசை சவுந்தரராஜனை புறக்கணிக்கல, அன்றைய அரசியல் சூழ்நிலையே புறக்கணிச்சிடறாங்க. அல்ல தமிழிசை சவுந்தரராஜனும் புறக்கணிக்கப்பட்டார். பாஜக புறக்கணிக்கிறாங்களா? பாஜக இப்ப நான் போட்டி போட்ட எல்லா நேரமுமே எல்லாரும் தோத்து போன நேரம் தான்.
நான் எப்பெல்லாம் இந்த பாஜகல போட்டி போட்டனோ அப்போ ஒருத்தர் கூட வெற்றி பெறல. அன்றைய சூழ்நிலை முழுவதுமா வாஷ் அவுட் ஆன சூழ்நிலை தான். 2021ல 4 பேர் ஜெயிச்சாங்க. அப்ப நான் இல்ல. அப்ப சில பேருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் இருந்திருந்தா நிச்சயமா எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கும். 2014ல நான் நிறைய போட்டி போடணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னால தோல்வி அடையும் போதெல்லாம் எனக்கு சீட்டு கிடைச்சது. 2014ல எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்ப நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததோ அப்ப யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் நான் என் மேல குறை சொல்லல. யாராவது வெற்றி பெற்று தமிழிசை வெற்றி பெறலைன்னா தமிழிசை மேல குறை இருக்கும். தமிழிசை எப்பெல்லாம் போட்டி பண்ணேன் 2021ல நான் இல்ல, சில பேர் வெற்றி பெற்றாங்க. 2014ல நான் களத்துல இல்ல, சில பேர் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் வேற எப்பவுமே பாஜகல யாருமே வெற்றி பெறல. அப்ப நாங்களும் வெற்றி இல்ல பெற இல்ல அதுக்கு முடியல. காரணம் என்ன? தமிழ்நாட்டுல பாஜக வீக்கா இருக்கா? பாஜக தலைமை வீக்கா இருக்கா? இது ஒரு தேசிய கட்சிக்கான ஒரு களம் மிக கடுமையாக போராட வேண்டிய களம். அதனால வீக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடைபோட வேண்டிய காலம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது பாஜக மட்டும்னா பரவாயில்ல. இப்போ காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ கூட்டணி இல்லாம அவங்க தனியா நின்னா எப்படி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான். மிக்க நன்றி மேடம். பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. நல்ல கேள்விகள். கேள்விகள் எப்பவுமே நல்லா இருந்தால் தான் பதில் சரியா வரும். அந்த அளவில் நல்ல கேள்விகள் கேட்டீர்கள். நன்றி. நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைவருடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.